கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி தம்ப்நெயில் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். நியூ ஃபைலில் வந்துட்டு வெப்பில் போய்ட்டு நமக்கு தேவையான சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். 1920 × 1080 வந்து த பெஸ்ட் சைஸ். அப்புறம் ரெசல்யூஷன் வந்துட்டு 150 போட்டுக்கலாம். பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு எந்த கலர் வேணாலும் ஃபில் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆர்ட் வேர்ல்டு எடுத்து விட்டுடலாம். இப்போ வந்து நியூ கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் ஒரு மார்ஜின் செட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அலைன்மெண்ட்ஸ் வந்துட்டு ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மார்ஜின் செட் பண்ணுறது. லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம் எல்லாத்துலேயுமே கைடு எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிடும். இதை 4 பக்கமே நம்ம ஈவனாக பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு கரெக்டான மார்ஜின் வந்து கிடச்சிரும். பேக்ரவுண்டுக்கு எதை யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இதில் இது ஒரு இமேஜ், இது ஒரு இமேஜ். இது தான் மெயின் பேக்ரவுண்டை யூஸ் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். கேன்வாஸ்குள்ளே போட்டாச்சு. ஸோ என்னோட இந்த ஸ்பேஸ் எல்லாமே இப்போ காலியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அதாவது ஏஐ யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு தகுந்த மாதிரியே கரெக்டான இமேஜை இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணலாம். இது செலக்ட் ஆகிடும் இமேஜ். இப்போ எடிட் போயிட்டு செலக்ட் போயிட்டு மாடிஃபை கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் போட்ட உடனே உங்களுக்கு இந்த பார்க்க போகிறோம். இதில் எவ்வளோ வந்துட்டு அந்த செலெக்ஷன் உள்ளே போகணும் அப்படின்னு காட்டும். ஸோ 20 பிக்சல்ஸ் கொடுக்குறேன், உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த செலெக்ஷனை இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் செலக்ட் போயிட்டு இன்வெர்ஷன் இருக்கும். வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக செலக்டட். இதுக்குள்ளே தான் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஜென்ரேட்டிவ் ஃபில் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஒரு பேக்ரவுண்டை அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இதில் ஒரு 3 ஆப்ஷன் வேறு கொடுக்கும் நமக்கு. அந்த ஆப்ஷன்லேருந்து நமக்கு எப்படி வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் நமக்கு எது ஃபிட் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும், எனக்கு எக்ஸ்ட்ரா இங்கே ஸ்பேஸ் வேணும், அதனால நான் இதை எடுத்திருக்கேன். இதைத்தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபைலில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த இமேஜை உள்ளே கொண்டு வர போகிறேன். நான் இந்த இமேஜை உள்ளே எடுத்து வந்துட்டு பேக்ரவுண்டு, இது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நான் கொண்டு வர போகிறேன் உள்ள. இந்த இமேஜ் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னு இப்போ இதை மினிமைஸ் பண்ணிடலாம். இந்த இமேஜை சின்ன பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் T போட்டுட்டு கண்ட்ரோல் T ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டுட்டு கண்ட்ரோல் மைனஸ் போட்டு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு அந்த இமேஜ்னு பார்த்துட்டு அப்படியே சின்ன பண்ணிட்டு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இங்கே வைக்கலாம். ஸோ இங்கே வைக்கும்போது பக்கத்தில் 2 லேப்டாப் இருக்கா. ஸோ இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த லேப்டாப்ல வந்து அந்த லேடி வந்து வெளியே வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து 2 அதே ஒரே லேடியை வந்து 2 டைம் மிரர் டைப்ல போடுற மாதிரி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த லேடி இமேஜ் எடுத்து இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் போய்ட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தா போதும், ரிமூவ் ஆகிடும். ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பாருங்க. இப்போ இந்த இமேஜ் மட்டும் நம்ம எடுத்துட்டு
யூஸ் பண்ணிக்க போகிறோம். தமிழில் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. இமேஜ் பெருசாக வரும், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை இப்போ சின்னது பண்ணிக்கலாம். Ctrl+T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை இந்த மானிட்டரில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இதை போய் ஸ்கேல் கொடுத்துட்டு இங்கிருந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மானிட்டர் வந்து வெளியே வர மாதிரி. என்டர் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொஞ்சம் சின்ன பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கும். இதை வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். வந்துட்டு நீங்க அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஆல்ட் பிடிச்சிட்டு இல்லைன்னா நியூ லேயர்ல போட்டுட்டு இதை அப்படியே மூவ் பண்ணணும். போட்டு மூவ் பண்ணிட்டு நான் அப்படியே சின்ன பண்ணிக்கலாம். இதை மிரர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருந்து வர மாதிரி இருக்கும். Ctrl+T போட்டுட்டு ஸ்கேல் அகைன் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ரெண்டு மானிட்டர்ல இருந்து ரெண்டு லேடி வர மாதிரி இருக்கும். இப்போ திரும்ப அதே மாதிரி அந்த இமேஜ் வந்து லேடி எடுத்துக்கலாம். சர்ப்ரைஸ் ஸ்கேல் பண்ணாம வேணும், நமக்கு நேராக இருக்கிறதுனால இமேஜ். Ctrl+0 போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்படி தூக்கி சின்ன பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சின்ன பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு டூப்ளிகேட் போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹாரிசான்டல் கிளிப் கிளிப்பிங் வச்சுட்டு ரெண்டு லேடி வந்துடும். ரெண்டையுமே சின்ன பண்ணிக்கலாம். ஒரே மானிட்டர்ல ரெண்டு டிஸ்பிளே வந்துடும். இதுதான் தீம் இருக்கு. மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லேடியும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். கிரேட், இவ்வளவுதான். ஸோ இப்போ ஃபோட்டோஷாப்பில் தம்ப்நெயில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டு ரெண்டு லேப்டாப் டிஸ்பிளே ஒரு மானிட்டர்ல. ஓகே, இது வந்து ஹெட்டிங்கை கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு கலர் போட்டுக்கலாம். ரெட் கலர், ப்ளூ கலர், என்ன போட்டுக்கலாம். ரெட்டு போட்டோம்னா கொஞ்சம் படிச்சுன்னு தெரியும், அதனால ரெட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ஸ்ட்ரோக் அவுட் சைடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை நம்ம சின்ன பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு தேவையான
thumbnail ரெடி. சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ஜேபேக்கை சேவ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.